அன்பிற்குரியவர்களே, ரோமர் நிருபத்தின் செய்தி சுவிசேஷமே. சுவிசேஷம் என்ற பதத்தின் பொருள் என்ன என்றால், நல்ல செய்தி அல்லது நற்செய்தி என்பதே. இந்த உலகத்துக்கு நற்செய்தி ஒன்று வர வேண்டுமானால் அது உலகத்தை படைத்த கடவுள் அல்லது ஆண்டவரிடமிருந்தே வர வேண்டும். அவரே நல்ல செய்தியின் ஊற்றிடமாக இருக்கிறார். எனவேதான் இந்த சுவிசேஷம் அல்லது நற்செய்தி தேவனுடைய சுவிசேஷம் என்று கூறப்படுகிறது. ரோமர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று தன்னை பவுல் அறிமுகப்படுத்துகின்ற வசனத்தை வாசிக்கின்றோம். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கையில் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி தேவனுடைய அல்லது கடவுளுடையது, ஆண்டவருடையது என்று அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது, இந்த நற்செய்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே உலகத்துக்கு பூரணமாக வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்பதாக. மட்டுமல்ல, எபிரேயராக்கியோன் எழுதிய தன்னுடைய நிருபம் எபிரேயர் 1:1 பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். எனவே ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று வாசிக்கலாம். சற்று கவனமாய் வாசித்தால் இது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய நற்செய்தி கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டபடியால் கிறிஸ்துவின் சுவிசேஷமாக அல்லது நற்செய்தியாகி போகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த நற்செய்தி புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படிக்கு பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் இந்த சங்கதியை எங்கே வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 9 தமஸ்குவின் வீதியில் சவுல் என்ற பரிசேயனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் பார்வை இழந்தவனாய் தமஸ்குவில் உள்ள நேர்த்தெருவில் யூதா என்பவன் வீட்டில் இருக்கிறான். அப்பொழுது அதே தமஸ்குவில் உள்ள அனனியா என்ற சீஷனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ போய் அந்த சவுலுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். 9:15 அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்கிறார். மட்டுமல்ல, கலாத்தியர் 1:16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மேலும் கலாத்தியர் 2:8-9 விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று எழுதுகிறார். பாருங்கள், ரோமர் 1:1 தேவனுடைய அல்லது ஆண்டவருடைய நற்செய்தி
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டபடியால் ரோமர் 1:16 இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாக பெயரெடுத்தது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அழைப்பை தெளிவாக அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த சுவிசேஷமாகவே நற்செய்தியாகவே அவன் மாறிப்போனதினாலே ரோமர் 16:26 இயேசு கிறிஸ்துவை பற்றிய என் சுவிசேஷத்தின்படியே என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி தன்னுடைய நற்செய்தியாக மாறிப்போனது. நாம் எப்படி? ஆண்டவருடைய செய்தியே நம்முடைய செய்தியாக உள்ளதா, அல்லது நம்முடைய செய்தியை ஆண்டவருடைய செய்தியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோமா? வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.